எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. நிறைய பெண்கள் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சுவாமிஜி உங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு பெண்கள் எப்படி ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய வீட்டை வைத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெண் என்பவள் அந்த வீட்டின் லக்ஷ்மி. அவளின் கையில் தான் இருக்கிறது அந்த வீட்டினுடைய செல்வத்தின் நிலையாகப்பட்டது. ஒரு பெண் அழும் வீட்டிலும் ஒரு பெண்ணை அவமதிக்கும் வீட்டிலும் எப்போதும் லக்ஷ்மி இருக்க மாட்டாள். அதே போல் ஒரு பெண் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும். வீட்டில் பணம் செல்வம் இது எல்லாம் சேருவது எந்த அளவுக்கு முக்கியமோ, அது எந்த அளவுக்கு பெண்கள் அதை கையாள வேண்டுமோ, அதைவிட இன்னொரு படி மேன்மையாக பித்ரு தர்ப்பணம் பித்ருதிதி என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபடும் விஷயங்களிலும் பெண்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கணவன் தவறாமல் பித்ரு தர்ப்பணத்தை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நிறைவேற்றுகிறாரா அப்படின்னு நீங்கள் நல்லபடியாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல பெண்கள் அதை நோட் பண்ணுறதில்ல. எந்த குடும்பத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்ய தவறுகிறார்களோ அந்த இல்லத்தில் லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாள். லக்ஷ்மி அளிக்கும் செல்வமும் முழுமையாக அவர்களுக்கு சேராது. சார், பித்ரு தர்ப்பணத்துக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த ஒருத்தர் பணக்காரராக வாழ்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ம வினை அடிப்படையில் தான் அமையுது. கர்ம வினை அப்படிங்கிறது செய்த பாவ புண்ணிய பலாபலன்கள். நாம் செய்கிற பாவ புண்ணிய பலாபலன்கள் மட்டுமில்லாமல் நம்மளுடைய முன்னோர்களும் செய்து வச்சுட்டு போன பாவ புண்ணிய பலாபலன்கள், நாம் அவர்களுக்கு இன்றளவும் செய்து வரக்கூடிய மரியாதை ஆகியவைகளை பொறுத்து தான் லக்ஷ்மி நமக்கு செல்வங்களை அளிப்பாள். நம்மோடு வாழ்ந்து மறைந்த, அதாவது நமக்கு ஜீவன் கொடுத்தவர் நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கு ஜீவன் கொடுத்தவங்க அவங்க அப்பா அம்மா, இப்படியே தலைமுறைகள் தாண்டி தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கோம். இப்போ நாம் இந்த வம்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வம்சத்துக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறைகள் மூதாதையர்கள் இவங்களுடைய அருளாசி நம்மளுக்கு வேணும். அதனால தான் முன்னோர்கள் எப்பயுமே குலதெய்வ வழிபாடுகளில் முக்கிய கவனத்தை செலுத்தினாங்க. குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறந்திடாதே அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் இதுதான் பார்த்தீங்கன்னா குலம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன குலம் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் குலத்தை வச்சு உங்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அந்த குலத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க ஒரு கட்டத்தில் அப்படின்னாலும் கூட, உங்களுடைய பழக்க வழக்கங்களையே ஒரு கட்டத்தில் விட்டுட்டா கூட குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த பூஜை யாகம் வழிபாடு தானம் தர்மம் என எதை செய்தாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இருந்தாலும், குலதெய்வத்தை நீங்கள் நினைக்காமல் செய்தாலும் அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்களுக்கும் பூஜைகளுக்கும் தர்மகாரியங்களுக்கும் தானங்களுக்கும் பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அத்தனை காரியங்களையும் செய்யுங்க. உயிரை எடுக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகே உங்களுடைய ஜீவனை எடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்படி இந்த குலதெய்வத்தை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அதுதான் பித்ரு தோஷமாக வரும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 5வது கட்டத்தை
பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் பாவகம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாவகம், பலவிதமான சூட்சமங்களை கொண்ட பாவகம். உங்களுடைய முன்னோர்களினுடைய குலம், அவர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இதை அத்தனையும் குறிக்கும் ஸ்தானம் தான் 5. காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கிற ஸ்தானமாகவும் 5ஆம் வீடாகப்பட்டது அமையும். இந்த 5ஆம் வீட்டில் ஏதாவது பாவகிரகங்கள் அமர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்கிறது. பாவகிரகங்களாக, அதாவது இயற்கை பாவகிரகங்களாக சூரியன், தேய்பிறை சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், சனி ஆகியவைகள்லாம் வருவாங்க. இவங்கள யாராவது அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க 5ஆம் வீட்டில், லக்கணத்திலிருந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த தோஷத்தை ஏற்படுத்துகிற ரீதியாக உங்களுடைய ஜாதகம் இருந்துருச்சு, 5ஆம் வீடு கெட்டு போச்சு அப்படின்னா பூர்வீகம் தரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகாது. நீங்கள் சொத்து பத்துக்கள் எவ்வளவு சம்பாரித்து வச்சுருந்தாலும் அது உங்களது மட்டும்தான் நிலைக்கும். உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விட்டுட்டு போனால் அது உங்களுக்கு சேராது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முன்னோர்களை மதித்தாதான் அவங்களுடைய சொத்துக்களை சாப்பிடும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன்னா எங்கள் அம்மா வந்து கடைசி காலத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுப்பாங்க. நான் அடித்து பிடுங்க முடியுமா? அப்படி அடித்து பிடுங்கன்னா அது சகவமாக தான் வரும். ஸோ இது வந்து வாழும் நபர்களுக்கு மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து மறைந்த மூதாதையர்களுக்கு நாம் ஒழுங்காக மரியாதை, தர்ப்பணம், திதி ஆகியவைகளை கொடுக்காத போது அவர்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்களை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவிக்கவே முடியாது. ஒருவர் வந்து பூர்வீகத்தில் சார் எங்கள் முப்பாட்டை சம்பாரித்த சொத்து சார் எங்கள் பாட்டை சம்பாரித்த சொத்து சார் அப்படிங்கும்போது அந்த சொத்துக்களை சாப்பிட்ற யோகத்தை உங்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை நின்று சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள மறந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களுக்கு சாபம் விட மாட்டாங்கன்னாலும் நம்மளுடைய வம்சம் நமக்கு சாபம் விடாது. வருத்தம் அடைவாங்களா இல்லையா? வருத்தம் ஒருத்தரை அடைஞ்சிட்டாலே அது சாபம் மாதிரி தான். ஒருத்தர் வாய் திறந்து ஒருத்தரை சபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வருத்தம் அடைந்தாலே அது சாபமாக தான் கருதப்படும். ஸோ அவங்களுடைய மன வருத்தத்திற்கு நாம் ஆளாகும் பொழுது நம்மளால் பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, என் ஜாதகத்தில் அப்படி இருக்குது, பட் நான் வந்து எந்த பாவமும் செய்யலை, நான் எங்கள் தாத்தா பாட்டிக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், பட் ஏன் ஜாதகம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா ஒரு வேளை கொடுக்கலன்னா அவங்க பிள்ளைகளுக்கு வரும். இப்போ நான் கொடுக்கலன்னா என் பிள்ளைகளுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுடைய ரத்தம் தானே அவங்க. இப்போ என்னமோ, அதாவது சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க, நான் செய்கிற பாவ புண்ணியம் எனக்கு, அவன் செய்கிற பாவ புண்ணியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. அப்படி கிடையாது. நீங்கள் செய்கிற பாவமும் புண்ணியமும் உங்களோட போயிடாது, உங்கள் பிள்ளைகளுக்கு சேரும். அவங்களும் அதை அனுபவிப்பாங்க. உங்களோட ரத்தம் தான், உங்களுடைய ஜீவன் தான் அவங்க. அதனால் நாம் எல்லாருமே என்ன நினைப்போம், பிள்ளைக்கு வந்து வீடு விட்டுருக்கோம், கார் விட்டுருக்கோம், நிலம் விட்டுருக்கோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் என்னத்தை செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த பாவம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படிம்பாங்க. உன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சம்பாரித்த சொத்துக்களை நீ அனுபவிக்கிற, அவங்களுடைய புகழ், மரியாதை, பதவி ஆகியவற்றை அனுபவிக்கிற, அவங்களுடைய பாவத்தையும் நீ அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால் பாவமும் புண்ணியமும் பிள்ளைகளை சேரும். எத்தனை பாவத்தை நாம் எடுத்துக்கிட்டாலும் முன்னோர்களினுடைய பாவத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா கொடுமையிலையும் பெரிய கொடுமை நம்மளோட மூதாதையர்களை வருத்தமடைய வைக்கிறது. எந்த ஒரு மனிதன் பெத்த தாயையும் பெத்த தந்தையையும் கலங்கடிக்கிறானோ, வருத்தப்பட வைக்கிறானோ, அவனுடைய வம்சம் தரிக்கவே தரிக்காது.
எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், கண்ணீர் வருது. நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து ரோட்டில் இருந்தாங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த 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 முதியோர்கள் வந்து கண் கலங்குறாங்க. ஏன்டா என்ன தெரியுமா சொல்லி அழுகிறாங்க, ஐயா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து எங்களை ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, எங்களால் இங்கே இருக்க முடியல, இங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ வராங்க, ஒரு மாதிரி இருக்குது, தப்பு தப்பாக என்னென்னமோ ஆகுது. அப்படி நான் சூட்சகமாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வயசானம்மா தான். அப்போது என் மனசு நொறுங்கிடுச்சு. கடவுளை பற்றி சொல்கிறோம், தெய்வத்தை பற்றி சொல்கிறோம், ஆன்மீக சிந்தனையில் இருக்கிறோம், நித்தம் நித்தம் நாவிலே நமசிவாய மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கும். இருந்த போதிலும் அந்த ஒரு நொடி இறைவா நீ இருக்கியான்னு என்னையே கேட்க வைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த தாயையும் தந்தையும் தவிக்க விட்ட அந்த மகன் எப்படி இருப்பான்? நல்லா இருக்க முடியுமா? நான் யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டேன். பட் ஆனால் நானே 3வது மனுஷனா, நானே மனம் வருந்தி கண் கலங்கி அந்த சூழ்நிலை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பையனுக்கு, அதாவது அந்த பெற்றோர்களுடைய பையனுக்கு அந்த பாவம் வரும். அவன் அதை அனுபவிக்காமல் அவன் இறந்துடுறான்னு வைங்க, அது யாருக்கு அடுத்து வரும்? அவங்க பிள்ளைகளுக்கு கட்டாயமாக வரும். தயவு செய்து பிள்ளைகளே, உங்களை கைகூப்பி கேட்குறேன், முன்னோர்களோட சாபத்தையும் பாவத்தையும் எடுத்துக்காதீங்க. பெற்ற தாய் தந்தைக்கு இப்போது நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கமே பல்வேறு திட்டங்களை வந்து நம்மளுக்காக கொடுக்குது. உதவித்தொகை கொடுக்குது, அதே மாதிரி ரேஷனில் அரிசி கொடுக்குது, பருப்பு கொடுக்குது, எண்ணெய் கொடுக்குது. மேற்கொண்டு ஏதோ ஒரு கைவேலைகள் அவங்களால முடிஞ்சது, நான் சொல்கிறது பார்த்தினா முடியாமல் இருக்கிற முதியோர்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு மாதம் ஒரு 2000 3000 ஒரு சம்பாரித்து கொடுத்தா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 4000 வந்துடுது. ஹாஸ்பிட்டல், நம்மளோட தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் எப்படிலாம் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. நீங்கள் வந்து ஃபார்மசி போகணுன்னா கூட மத்திய மாநில அரசுகள் வச்சுருக்கிற மெடிக்கலில் நீங்கள் வந்து மருந்துகளை வாங்கிக்கலாம், சீப்பாக தான் இருக்குது. இப்படி அவங்களுக்கு கவர்மெண்ட்டே முக்கால்வாசியான உதவிகளை நம்மளுக்கு செஞ்சிருது, முக்கியமாக முதியோர்களுக்கு செஞ்சிருது, காப்பீடு திட்டங்கள் இதன் மூலமாக. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுற வேலை தான் உங்களுது. அவங்கள ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறீங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுறீங்க, உங்களோட வச்சுருக்கிறீங்க, பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கீங்க. மற்றபடி நீங்கள் பெருசாக அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்கள பராமரிக்கணுங்கிறது இந்த காலத்தில், அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதையும் அந்த வேலையை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு பெற்றவங்களை துரத்தி வர்றவங்களுக்கு பித்ரு சாபம் அடிக்கும், கட்டாயமாக அடிக்கும். ஸோ இதை நான் ஏன் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பித்ரு சாபம்ங்கிறது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். ஒரு நபர் வந்து வீடு கட்டணும்னு விருப்பப்படுவார், அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுவார், பட் அவரால் வீடு கட்ட முடியாது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணணுன்னு விரும்புவார், முயற்சியை ஈடுபடுவார், கல்யாணம் பண்ண முடியாது. இப்படி எண்ணற்ற விஷயங்களில் ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தடைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அங்கே பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் ஏன் பெண்களை இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த அமாவாசை நாட்களில் முடிந்த அளவுக்கு உங்களோட மூதாதையர்களுக்கு முறையான பித்ரு தர்ப்பணத்தை பெண்கள் செய்ய பாருங்கள். அதாவது நீங்கள் செய்கிறது அப்படின்னா உங்களோட கணவன் மூலமாக செய்ய சொல்லுங்கள். சில வீடுகளில் கணவன் வந்து தவறி விடுகிறார் அப்படின்னு சொன்னால் மகன், உங்கள் பிள்ளைகள் கூட செய்யலாம். அப்படி உங்கள் குடும்பம் பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்யணும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, அதுக்குன்னு ஆளை பிடிச்சி என்னால் செய்ய முடியாது சார், தேவையே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னா, பசுமாட்டுக்கு அமாவாசையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, வாழைப்பழம், வைக்கோல், அருகம்புல் இதை வாங்கி கொடுக்குறீங்கனாவே பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். எளியவர்கள் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை ஆற்றுறீங்கன்னாவே அதுவே பித்ரு தர்ப்பணம் செய்த பலனினை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எண்ணற்ற முறைகள் இருக்குது. எள்ளும் தண்ணி வச்சு வார்க்கிறது, முறையான அதுக்கான குருமாரை வச்சு எள்ளு தண்ணி விடுறது, பிண்டம் பிடிச்சி விடுறது,
இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். காக்காவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா அன்றைக்கி பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இப்படி எண்ணற்ற முறைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்ததற்கான பலன்களை நாம் ஸ்வீகரிக்கலாம். அதாவது 100 ரூபாய்க்கு செய்கிறவங்களும் செய்யலாம். 1 ரூபாய்க்கு என்னால் தான் இதான் சார் செய்ய முடியும்னா கூட அட்லீஸ்ட் அன்றைக்கி செய்கிற சாப்பாட்டை காக்காவுக்கு வச்சிங்கன்னாவே உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் பெற்றுருவீங்க. அதனால் மறவாமல் பித்ருக்களை நினச்சி அவங்களுக்கான வழிபாட்டை தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காகவே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிய நாள். அமாவாசையை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். மாந்திரிக சாஸ்திரத்தில் அமாவாசை திதியை ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளில் நாம் செய்யும் தானங்களும் தர்மங்களும் 1000 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மிக விசேஷம். அதில் அமாவாசைங்கிறது எந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டால், நம்மளோட குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வர காலம் அது. சார் முன்னோர்களும் நம்மளோட வீட்டுக்குள்ளே வராங்க. முன்னோர்கள் அப்படிங்கிறச்ச ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். அவங்களோட மொத்த கூட்டமைப்பு தான் குலதெய்வம். நீங்கள் ஏதோ குலதெய்வம் அப்படிங்கிறது எங்கேருந்தோ வந்த சாமி, எங்கேருந்தோ உருவான சாமி அப்போல்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களோட குலத்தை சேர்ந்தவர்கள் தான் குலதெய்வம். உங்களோட வீட்டில் உங்களுடைய வம்சத்தில் உங்களுடைய வம்சத்தை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த நபராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வம்சத்தை அழியாமல் காத்த நபராக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற வகைகளில் குலதெய்வமாக ஒருவர் நீங்கள் உருவம் செஞ்சு அவரை காலம் தொட்டு வழிபாடு செஞ்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கான வழிபாடுகளாகவும் இந்த அமாவாசை இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அமாவாசை நாளில் நீங்கள் எவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் சரி, சார் அமாவாசைலாம் தீபாவளி வருமே சார், சார் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள் சார், சார் அமாவாசையில் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கேன் சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கூட முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அமாவாசையில் நீ செய்யும் முதல் வேலை பித்ரு தர்ப்பணம். வேலை அதை செஞ்ச பிறகு உன்னுடைய சந்தோஷங்களை நீ அனுபவி. நீ பித்ரு தர்ப்பணம் பண்ணிவிட்டு நீ விசேஷம் பண்ணு, பிறந்த நாள் கொண்டாடு, சரிங்களா? அன்னைக்கு நீ என்ன செயல் வேணால் செய்ய. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாதும்பாங்க. அப்படிலாம் கிடையாது, ஈடுபடலாம். பட் அதற்காக பித்ரு தர்ப்பணத்தை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை செஞ்சிடணும். பொதுவாக அமாவாசைகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாட்களில் வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாட்களில் போடலாம், அமாவாசையில் ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்னா, இந்த கோலங்கள் அப்படிங்கிறது ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். நல்லா பாருங்கள், இந்த கோலங்கள் பார்த்திங்கன்னா பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த புள்ளிகள் வச்சு நாம் போடுறோம், சில பேர் ரங்கோலி போடுறோம். இந்த புள்ளி கோலங்களில் அந்த எக்கச்சக்கமான வகைகளில் வெரைட்டியாக கோலங்கள் போடுவாங்க. இத்தனை புள்ளி, இத்தனை வரிசை, இந்தந்த இடங்களில் அந்த கோடுகள் ஊடுருவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கோலி கோலங்களில் இத்தனை இதழ்கள் போடணும், இத்தனை பூக்கள் போடணும், இத்தனை வட்டங்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். இதுக்கு பேர் தான் சக்கரங்கள்னு பேர், அல்லது எந்திரங்கள்னு பேர். சுவாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது அதுக்கான சக்கரங்களை கீழே ஆவாகனம் பண்ணுவாங்க. இந்த சக்கரங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். கோலத்தோட அமைப்பில் தான் சக்கரங்கள் இருக்கும். நீங்கள் ஏதாவது தெய்வத்தோடைய சக்கரத்தை வாங்கி பாருங்கள். உதாரணம் ஸ்ரீ சக்கரம் வாங்கி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா கோலம் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அன்னை லலிதா பரமேஸ்வரி சக்கரத்தை வாங்கி பாருங்கள், ஒரு மாதிரி பூவாக போட்ட மாதிரி இருக்கும். இது எல்லாமே கோலத்தை அடிப்படை தான். நீங்கள் கோலங்கிறத நீங்கள் ஏதோ போடுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோலம்ங்கிறது தெய்வீக சக்தி நிறைந்தது, சக்கரங்கள், எந்திரங்கள். ஸோ அந்த எந்திரங்கள் நாம் போடுறச்சே அது ஒரு குட் வைப்ரேஷன்ஸாக இருக்குது. அது தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கதாகவும் இருக்குது. முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கள், நம்மளோடு வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்கள். அவங்க உள்ளே வரும் பொழுது, அந்த கோலங்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் இன்றைக்கி நம்மளுக்கான பூஜையை செய்யவில்லை, இவங்க இன்றைக்கி அவர்களுக்கான பூஜை, அதாவது இறை வழிபாட்டில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிடுவாங்களாம், இல்லைன்னா மன வருத்தத்தோடு உள்ளே வருவாங்களாம்.
இது வந்து ஒரு வகையான விஷயமா சொல்கிறது. இன்னொன்று, ஆத்மாக்களால் அந்த கோலங்களை தாண்டி வர முடியாதுங்கிற ஒரு விதமான கருத்தும் இருக்குது. ஏன்னா புனித விஷயங்களை எந்த ஒரு ஆத்மாவாலும் தாண்ட முடியாது. ஸோ அந்த கோலங்களை வந்து அவங்களால தாண்ட முடியாது, அதனால் அவங்களுக்கு உள்ளே வர முடியாது. இதனால் வாசலில் கோலம் போட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் தண்ணீர் தெளித்து வாசலில் விட்டுட்டாவே போதும். அன்னைக்கு நாம் மற்ற நாளில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவோம். அமாவாசையில் வெறுமனே காலையில் எழுந்திரிச்சு தண்ணீர் தெளிச்சுட்டு விட்டுடுங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் வெறும் வீடாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் காவி பொடியை வந்து அப்படியே பூசுவாங்க. லைட்டாக கோலம் போட மாட்டாங்க, காவி பொடியை அப்படியே பூசி வைப்பாங்க. இது வந்து இப்போது அதிகமாக யாரும் செய்யறதில்ல. முடிஞ்சால் அப்படி செய்யுங்க, இல்லைன்னா கோலம் போட வேண்டாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுங்க. நான் சொன்ன வழிமுறைகளில் செய்யலாம். அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செய்தீங்கன்னாவே படிப்படியாக உங்களோட பித்ரு சாபம் நீங்கும், குலதெய்வ தோஷம் நீங்கும், எதை தொட்டாலும் வெற்றியாகும். குலதெய்வத்தை மறக்காமல் எவன் இருக்கிறானோ, பித்ருகளை மறக்காமல் எவன் இருக்கிறானோ, பித்ரு தர்ப்பணத்தை திதியை எவன் ஒருவன் மறவாமல் அமாவாசை தோறும் செஞ்சிட்டு இருக்கிறானோ அவனுடைய பித்ருதோஷமும் நீங்கும், அவனுடைய வம்சாவளிகளும் பித்ருதோஷம் இல்லாமல் சுபிக்ஷமாகவும் சுகமாகவும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. ஏன்னா வீட்டின் லக்ஷ்மி அவங்க தானே. ஸோ வீட்டில் ஆன்மீக நிகழ்வுகள் எப்படி இருக்கணும்னு கண்காணிக்கிறவங்க அவங்க தான். அதனால் இனி வரும் நாட்களில் அமாவாசைகளில் நீங்கள் இந்த 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 டிப்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு அதன்படி பித்ரு தர்ப்பணத்தை உங்களுடைய வீட்டாரை செய்ய வையுங்க. சகல வளங்களையும் சுகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெறுவாழ்வு வாழ்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.